ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. செவ்வாய் பெயர்ச்சி பலன் கோல்சாரம் அவசியம் பார்க்கணுங்க. ராஜயோக ஜாதகம், யோக ஜாதகம் இவற்றில் கோல்சார பாதிப்பை நம்ம உணர முடியாது. கோல்சாரத்தில் அவர்களுக்கு பெரிய பின்னடைவோ பெரிய முன்னேற்றமோ ஏற்படாது. ஆனால் நடுத்தர ஜாதகத்துல உழைத்து பிழைக்கக்கூடிய நடுத்தர ஜாதகம் 90%. அதுல கண்டிப்பா கோச்சாரனாங்க படி போடுது. இது புரியலைன்னா ஜோதிடத்தை புரியலைன்னு அர்த்தம். இப்ப கோச்சார பலன் செவ்வாய் பலனை, செவ்வாய் பெயர்ச்சி சிம்மத்துக்கு என்ன பலன் செய்யுங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே மேசம், ரிஷபம், மிதுனம், கடகத்துக்கு சொல்லியாச்சு. இப்ப சிம்மத்துக்கு பார்ப்போங்க. சிம்மத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி. சூரியனுக்கு செவ்வாய்க்கு அதிநட்பு. நட்பை காட்டில அதிநட்பு கிரகங்கள், கிரக உறவு முறைகள்ல தான் பலனே இருக்குது. சிம்ம ராசிக்கு பார்ப்போம்ங்க. சிம்ம ராசிக்கு செவ்வாய் 4-9, அதாவது உயிர்காரகத்துல தாய் தந்தையை குறிக்கக்கூடியவர். ஜடக்காரகத்துல வீடு, வாகனம், தன் சுகம், ஒழுக்கம், இப்படி நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்றேன். அதே மாதிரி 9 இறையருள், பாக்கியங்கள், நமக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் பூரா இறையருள், தெய்வ அருள் 9ஆம் இடம். இது பூரா அந்த செவ்வாய் தான் தரணுங்க. தாய் தந்தை நேசமா இருக்காங்களா, ஜாதகம் இருக்குங்கிறதுல நிறைய அடுத்தடுத்து நுட்பமா போய்கிட்டே இருக்கும். ஒரு வார்த்தையில எந்த பதிலும் இல்லை. விதியை காட்டில விதி விலக்கு அதிகம். இதுதான் ஜோதிடத்துல அமைப்பு. கிரக பாவக சுபத்துவத்துல பலன் இருக்கு. அதையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் குறிப்பிடுறோம் பாருங்க, அதுலதான் இருக்கு. இப்ப சிம்மத்துக்கு 4-9 கூடையவர் சனியோட பார்வையை பெற்றார். முந்தானதான் மாறி இருக்காரு செவ்வாய். சனியோட பார்வை பெறும்போது சனி செவ்வாய் ஆகாதுல்ல, போராட்ட கிரகங்கள் ரெண்டுமே செவ்வாய் ஆத்திர கிரகம், சனி சுயநல கிரகம். ஆத்திரம் சுயநலம் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த உறவு முறை புரிஞ்சுக்கிறீங்க. இருக்கிற இடத்த வச்சு சொல்லணும். இது புதன் வீடு, அது குரு வீடு, பாதிப்புகள் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. இருந்தாலும் பாதிப்பு தான். அதனால தானே நான் சொல்றேன். அப்ப யோகம் கம்மியான ஜாதகத்துல இது கண்டிப்பா பீடிக்கும் சொல்றது காரணம் அதுதானே. அப்ப என்ன, இப்ப 3ஆம் இடத்துல செவ்வாய் குருவோட பார்வை வாங்குறாரு. சகோதரிகளுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குங்க. அவங்க தசாபுத்தி பலி, நம்பிக்கை கூடும். 3ஆம் இடம் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி 4 கூடையவர் தாய் தந்தையர்கள். 4-9 இல்லையா, தாய் தந்தைகளுக்கு ஏதாவது அவங்க ஜாதகப்படி, பிள்ளையோட ஜாதக தாய் தந்தையர் ஏற்கனவே அடிப்படையில பிடிச்சிருந்து அவங்க ஜாதகத்தை பிடிச்சிருந்தா ஆரோக்கியம் கூடும். தாய் தந்தையருடைய பிரச்சனைகள் தீரும். நறுக்குன்னு வார்த்தைகள். கல்வி, வயசுக்கு தக்கன கல்வியில தடை தாமதமா இருந்த அந்த தசாபத்தி ஓடிச்சுன்னா இந்த 1.5 மாசம் நீங்க இருப்பாரு. அதுக்கு பிறகு தசாபத்தி அமைப்பு அப்படி எடுத்துக்கிறோம். அப்ப கல்வி முன்னேற்றம் ஏற்படும். வீடு, வாகன அமைப்புல ஏதாவது ரிப்பேர் பண்ணாம வாய்ப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கும், புதிய வாகனம் வாங்குற எண்ணங்கள் உருவாக்கு இது சக்சஸ் ஆகும். இனிமே இந்த செவ்வாய் பயிற்சி குரு பார்வையில வாங்குறது விசேஷம். ஏற்கனவே சிம்மத்துக்கு குரு நல்லவர், சிம்மத்துக்கு செவ்வாய் நல்லவர். அப்ப இது சிறப்பான ஒரு பலனா இருக்கும். உண்மையான பாக்கியங்கள் கூட கிடைக்கும். பாக்கியங்கள் தடை உள்ள ஜாதகங்களுக்கு பாருங்க, அதுல பூரா கண்டிப்பான முறை. இப்ப செவ்வாய் அந்தரம் நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு இது அப்படியே பருத்தி புடவை கச்சது மாதிரி இருக்கும். உணர்ந்து பாருங்க, கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம சொன்ன பலன்லாம் இதுக்கு முன்னாடி சனி செவ்வாய் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் குறையில்லை, படிப்புலாம் நல்லா தான் இருந்துச்சு, இது வாகனம் வீடுலாம் 1க்கு 2 3 இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா, நான் சொன்னது என்ன, யோக ஜாதகத்துல இது பலனே தராது. யோக ஜாதகம் பார்க்க பலன் கொடுக்கும், நம்ம உணர முடியாது. 1 லட்சம் ரூபாய் இருக்கும்போது ஒரு 10 ரூபா, 1 லட்சம் ரூபாய் நம்மகிட்ட இருக்குது. ஒரு 100 ரூபாய் கட்ட அதுல தூக்கி போட்டீங்கன்னா என்ன, அதனால என்ன பயன்? நல்லா யோசிச்சு பாருங்க. சென்சிட்டிவான விஷயம் இது. அதே நேரத்தில் ஒண்ணுமே இல்லாம ஒரு 10 ரூபாய் கட்டணும் கிடக்கு. அந்த இதுல ஒரு 100 ரூபாய் கட்டத்துக்கு, ஒரு 500 ரூபாய் கட்டத்துக்கு போட்டீங்கன்னா அதுல பலன் இருக்குல்ல. இதுக்கு மேல விளக்க முடியாது. உண்மையிலேயே ஜோதிடத்தை உணர்ந்தவர்கள் என்னுடைய பதிவு அப்படியே கிளீனா புரியும். புரியாத பத்தி கவலை இல்லை. அப்ப எல்லாத்துக்கும் பாதிக்காது கோல்சாரம். இதைத்தான் இந்த பேராசிரியர் புரியாம கோல்சாரம் சொல்றவங்கலாம் முட்டாள் அப்படின்னு இருக்காரு. கோல்சாரம் அவசியம் சொல்லணும். என்னுடைய கருத்து அவசியம் சொல்லி ஆகணும். வீக்கானவங்களுக்கு, ஜாதகத்துல ஒளி ஏற்கனவே இல்லாதவங்களுக்கு அவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா இந்த கோல்சாரத்தினாலதான்.
இல்லைன்னா பலனே இல்லை, அவங்களுக்கு நல்ல பலனே இல்லை. இது நல்லா உணர்ந்துக்கிறணும். அப்ப முத்தாய்ப்பா சொல்றேன், 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்து குருபாடு வாங்குறதால சகோதர உறவுகள் கூடும், சகோதர நலங்கள் ஏற்படும், தேக நலம் கூடும். 3ஆம் இடம் தேகம் நலமிடும். 4 கூடிய செவ்வாயினால தாயாருக்கு ஒரு நல்ல பலன். 9ஆம் இடம் தந்தையாருக்கு ஒரு நல்ல பலன். அவங்க ஜாதகத்துல என்ன வேணுமோ அதை சொல்லிடணும். காம்பினேஷன் தான் பாக்குறது. 4ஆம் இடம் கல்வி, 9ஆம் இடம் பாக்கியம், கல்வி சிறக்கும், பாக்கியம் சிறக்கும், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு குரு பார்த்த செவ்வாய். தொழில பின்னடைவா உள்ளவங்களுக்கு இந்த 1.5 மாசத்துல இருந்து ஒரு நல்ல திருப்ப புதிய தொழில் ஆரம்பம்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், தொழில் அந்த புதிய தொழில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் உருவாகும், அது சக்சஸ் ஆகும். இப்படி அவங்க ஜாதகத்தினுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின்படி சிறப்பாக இருக்கும். எல்லா விஷயங்களும் நல்ல அமைப்புல இருக்குங்க. இப்ப சனியுடைய பார்வையை அவர் வாங்கல, குரு பார்வை தான் வாங்குறார். அதனாலதான் இந்த பலன். என்னிடம் ஜாதகம் பார்க்க இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கரக வழக்கத்தோடு பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற நுணுக்கமான வீடியோக்களை உங்கள் பார்வைக்கு வரும். ஷேர் செய்தீர்கள் நீங்க மட்டுமில்லை, உங்க உறவினர் நண்பர் எல்லாரும் பார்த்து பயனடையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். சிம்மத்துக்கு ஒரு நல்ல பலன் தாங்க இந்த செவ்வாய் பயிற்சி. கன்னிராசிக்கு செவ்வாய் இந்த மாற்றம் என்ன வருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.